தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே திமுக வந்து நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசிய அமைப்புகளுக்கோ எதிராக எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பிஜேபியோட பி டீம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பேசினாலும் முத்திர குத்துவாங்க. சமீபத்தில் ஒரு விழாவில் நான் கலந்துக்கிட்ட போது கூட பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியா இல்லை இந்துத்துவாவை சேர்ந்தவங்களே எனக்கு எது ஒன்றும் தெரியாது. அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னு ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு பார்த்தீங்களா இவங்க பிஜேபியோட பி டீம்னாங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு எதிராக பேசினாங்கன்னா பார்த்தீங்கன்னா இதே தான் பிஜேபியும் பேசியிருக்கு, இதே தான் இப்போ இவரும் பேசுகிறாரு, அப்போ இவங்க ரெண்டு பேரும் பி டீம் தானே, பிஜேபியோட பி டீம் தானே, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்படின்னு பேசுவாங்க. எங்கேயாவது மழை பெஞ்சாலும் நம்ம தான் காரணம்பாங்க, மழை பெய்யலனாலும் நம்ம தான் காரணம்பாங்கன்ற மாதிரி எங்கே என்ன நடந்தாலும் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரே டீமு, இவங்கெல்லாம் பிஜேபியோட பி டீம்னு தொடர்ந்து நமக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை அப்போ போனாலும் சரி, இல்லை மக்களை சந்தித்து பேசக்கூடிய சூழ்நிலை எது ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையில் திமுக வந்து வாய் திறக்கும் நாம் தமிழர் பிஜேபியோட பி டீம். பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம், நாம் பாரதிய ஜனதா கட்சியை மனித குலத்திற்கு எதிரான கட்சின்னு. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிஜேபியோட பி டீமாக நாங்கள் தான் செயல்படுறோம் அப்படின்னு திமுக மிக தெளிவான ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். திமுகவில் நிறைய பேர் உருட்டுன்னு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் தாங்க சனாதனத்தை எதிர்த்தவங்க, நாங்கள் தான் சமத்துவத்தை நிலைநாட்டினவங்க, இந்துத்துவாவுக்கு நேர் எதிரானவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு பல பேர் பேசுனதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்னா, அயோத்தியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவிற்கு யாராவது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் போக நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய பட்சத்தில் அவங்க போயிட்டு வர்றதுக்கான செலவுகளை தமிழக அரசே ஏற்று முதலமைச்சர் அவர்கள்ட்ட நான் பேசி தமிழக அரசு அதை ஏற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொன்னது திமுகவுக்கு அதிர்ச்சியாக இருந்ததோ இல்லையோ, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்ததோ இல்லையோ, கிறிஸ்துவ பெருமக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்ததோ இல்லையோ, உண்மையிலே நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் சனாதனத்தை வேறெடுக்கத்தான் திமுகவே இருக்குது, அதற்கு நிறைய உள்ளடி வேலை பார்க்கக்கூடிய கோஷ்டிகளும் சேர்ந்து கொண்டு பேசினாங்க, நாங்கள் அதை கருவறுத்து தூக்கி போட்டுட்டு தாங்க மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பேசினாங்க. உண்மையிலேயே திமுகவினுடைய நகர்வு எப்படி இருந்தது இந்த கட்டத்தை நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாவம். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள், அவர் வார்த்தையவே இப்போ இருக்கக்கூடியவர்கள் மதிக்கலையோ என்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா 1992 டிசம்பர் 5ஆம் தேதி பிஜேபியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள், சேவகர்கள், கர சேவகர்கள்னு சொல்கிறாங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த இந்துத்துவ அமைப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லது இந்து சேவா அமைப்பினர் அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து பாபர் மசூதியை இடிக்கிறாங்க. இராணுவ படைகள் குவிக்கப்பட்ட போதும் கூட அதை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த பாபர் மசூதி தகர்த்தெறியப்படுது. அந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டுவோம் அப்படிங்கிறதுனுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கமாக பாரதிய ஜனதா கட்சி கையில் ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்த தொடங்குறாங்க. அந்த டிசம்பர் 6ஆம் நாள் இந்த பெரிய ஒரு படுகொலையை அந்த இடத்துல பல நூற்றுக்கணக்கான பேர் இறக்கின்ற அளவிற்கான ஒரு படுகொலையை அந்த இடத்துல செய்து முடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வருது. அந்த சர்ச்சை எழும்போது, அந்த தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கொடூர செயலை இவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க, இது போன்ற ஒரு கண்டனத்துக்குரிய செயல் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கூக்குரல் இடுறார், முரசொலி பத்திரிகையில் எழுதுறார். தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்புகளை சொல்லிக்கொண்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் வேற வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு 13 மாதங்களிலே கூட்டணியை விட்டு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா விலகின போது வேற வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தொங்கிக் கொண்டிருக்கு. அதை தோளில் தூக்கி சுமப்பதற்காக 1998 வருஷம் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கிறார். அப்போ எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவர்கிட்ட. இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. கேள்வி எழுப்புறாங்க ஊடகத்துக்காரங்க, என்னங்க இந்த மாதிரி அயோத்தியில் வந்து பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க, இப்போ அந்த கட்சியோடய போய் கூட்டணிக்கு உள்ளே போகிறீங்களே, இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்க, இது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அறிவின் யுக்தியாக செயல்படக்கூடிய மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் தெளிவாக பேசிட்டோங்க, இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்றால் நாங்கள் உங்களோட வரணும் அப்படின்னா
இந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டுற பிரச்சனையை நீங்க கைவிடணும், கைவிட்டால் மட்டும்தான் நாங்கள் உங்களோட கூட்டணியில் வருவோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சையெல்லாம் தூக்கி குப்பையில் ஒரு ஓரமாக போட்டுட்டு அயோத்திக்கு ராமர் கோயில் போவதற்கான வழி செலவுக்கு அரசாங்கம், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அதோடு மட்டும் இல்லை, 35 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து அதுக்கான டொனேஷன் நன்கொடை வசூலித்து அந்த ராமர் கோயிலுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை நினச்சி நான் பெரிதும் வருந்துறேன், கிறித்துவ பெருமக்களை நினச்சி பெரிதும் வருந்துறேன். ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பாதுகாவலர்கள், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் இவங்க தான், மேலிருந்து ரட்சிக்க வந்த கடவுள் இவங்க தான் என்று நினச்சி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களும் கிறித்துவ மக்களும் வாக்குகளை அள்ளி கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கு மாபெரும் இஸ்லாமிய மக்களுடைய மாபெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டுவதை வைத்து கிட்டத்தட்ட நிதி ஒதுக்கப்பட்டதிலிருந்து தொடங்கி அந்த கோயில் கட்டுமானம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கு? இப்போ இந்த செய்தியை இஸ்லாமிய மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கும் போது இவர்கள் எல்லாம் சங்கிகள் என்று முத்திரை குத்திய இவர்கள் இப்ப இவங்களை திராவிட சங்கிகள் என்ற வார்த்தையோடு நாம் பயன்படுத்தலாமா என்ற கேள்வியை குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு வைக்கிறோம். இவர்களுடைய வெற்றிக்கான முதல் காரணமே இஸ்லாமிய மக்களும் கிறித்துவ மக்களும் தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த படுகொலையின் மீது கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பை இங்க இருக்கக்கூடிய ஐயா சேகர் பாபு அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு தலைவனாக இருந்த முருகனுக்கான வழிபாட்டு தலம் பழனி முருகன் கோயில். அந்த முருகன் கோயில்ல இசை கச்சேரி, நாதஸ்வர கச்சேரி வாசித்து கொண்டு இறைவனை காண சென்றவர்களை விடல. ஒவ்வொரு கோயில்களும் இந்து அறநிலையத்துறைய நடத்தப்படுகின்ற கோயிலா இருக்கட்டும், இல்ல இன்னும் பல்வேறு கோயில்கள் இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சிறப்பு கட்டடங்களை 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட வாங்குறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்குலாம் போங்களே 2000 ரூபாய் கொடுத்தா தான் உள்ளே விடுறாங்க. அப்படி வாங்கக்கூடிய இந்த சிறப்பு கட்டடங்களை தடுத்து நிறுத்துவதற்கு துப்பற்ற நீங்க அயோத்திக்கு ராமர் கோயில் பார்க்கறதுக்கு நீங்க வழிவகை செய்வீங்க அப்படின்ற இந்த வாதத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒட்டுமொத்தமாக சனாதனத்தினுடைய வேறாக திமுக இருக்கிறதோ என்ற கேள்வியை நமக்கு இது போன்ற விஷயங்கள் முன்வைக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்களும் சூழல்களும் எது ஒன்றையும் கருத்தில் கொள்ளாதவங்க யாரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த அறிவிப்பை மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள் வெளியிடுறாங்க? தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய சோதனை, தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான கூக்குரல், இதெல்லாம் மறைப்பதற்காகவா? அல்லது பாரதிய ஜனதா கட்சியை ஏதாவது ஒரு வகையில் திருப்திப்படுத்தி அவங்கள்ட்ட சமாதான போக்கை கடைபிடித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தோடு, அதாவது நிம்மதியோடு வாழ முடியும் என்ற சூழலுக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கா? இங்கே இருக்கக்கூடிய கோவில் தலங்களில் தஞ்சை பெருவுடையார் கோயில் பாரம்பரியமிக்க ஒரு கோவில். அந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர் அவ்வளவு சிதிலமடைந்து கிடக்கு. அதை சரி பண்ணுவதற்கு உங்கள்கிட்ட முடியல. இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் எல்லாம் சரிப்படுத்தவோ நெறிப்படுத்தவோ முடியல. சின்ன சின்ன கிராமங்களில் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்கள் இன்னும் அந்த பழுதடைந்த நிலையிலே இருக்கு. அதிலெல்லாம் சரிப்படுத்தவோ நெறிப்படுத்தவோ இந்த இந்து அறநிலைத்துறை தயாராக இல்லை. இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதுவும் ஏழை எளிய மக்கள்கிட்ட இல்லாம அதிகாரமிக்கவர்கள்ட்ட குவிந்து கிடக்கு. அதை திரும்ப பெற்று ஏழை எளிய மக்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நேரம் இல்லை. போதா குறைக்கு நீங்க அயோத்திக்கு போறீங்களா, அவங்களுக்கு நாங்க காசு கொடுத்து வழி அனுப்பி வைப்போம். தம்பி ஒருத்தர் கீழே வந்து பதிவிட்டிருக்கிறார், அவருக்கு நித்யானந்தா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா. அப்படியே அவங்களையும் கொஞ்சம் கூட அமுச்சு வச்சிருங்க. ஒரு புண்ணியமா போகும் இல்லையா? அவங்களும் போய் பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருவாங்கல்ல. இது என்ன மாதிரியான போக்கு? ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்து அந்த இடத்தில் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பாக போராடிய நிலைப்பாட்டில் இருந்த போதிலும் கூட நாங்க ராமர் கோயிலை கட்டியே ஆவோம் அப்படின்னு ஒரு மத அமைப்பு ஒன்று சேர்ந்து கொண்டு அதற்கான ஒரு அடையாள சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று 20 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சின்னமாக இருந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு அதன் மீது ஒரு கோவிலை கட்டுறாங்க. பச்சை படுகொலை நடத்தப்பட்ட ஒரு இடத்தில் உயிர் தியாகங்கள் போன இடத்துல ஒரு கோயிலை உருவாக்குறாங்க. எந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் தற்பொழுது திமுக வெளியிடவே இல்லை. ஆனால் கருணாநிதிக்கு எதிர்ப்பாக தெரிந்த ஒன்று ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக தெரியல. இதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு திமுகலேருந்து யாராவது இருப்பீங்க இல்லையா? நிறைய பேசக்கூடியவர்கள், நிறைய புத்தகம் படிப்பவர்கள், அறிவாளிகள், 6ஆம் அறிவை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஏன்னா இன்றைக்கு எங்களுக்கு புரியலங்க. ஏன்னா நீங்கள் சனாதனத்தை வேற இருக்க போறேன்றீங்க, திரும்ப சனாதனவாதிகளோடு கூட்டணியில் இருந்தீங்க, திரும்ப அவர்களை விமர்சிக்கிறீங்க, திரும்ப கூட்டணிக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்னு இது வரைக்கும் அமலாக்கத்துறை தான் இனிமேல் முடிவு செய்யணும். ஸோ இந்த மாதிரியான நெருக்கடி காலகட்டத்தில் மீண்டும் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க.
அப்போ உங்கள் கட்சியில வாக்களித்த இஸ்லாமியர்கள் அந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்கன்னு டிசம்பர் 6 இதுவரைக்கும் தன்னுடைய கருப்பு நாளாக ஏற்று அனுசரித்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன பதில சொல்ல போறீங்க? இதுவரைக்கும் தன்னை பாதுகாப்பார்கள் என்று போராடி கொண்டிருந்தாங்க இல்லையா, நினைத்து கொண்டிருந்தாங்க இல்லையா, அந்த இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் நீங்க பெரிய சவுக்கடியை கொடுத்துருக்கீங்க. உண்மையில் சொல்ல போனா இதற்கான ஒட்டுமொத்த தீர்வாக உங்களுடைய முகத்திரை இப்ப கிழிஞ்சிருக்கு. நீங்க யார் என்பதை மிக தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த இந்துத்துவாக்களுக்கும் தலைவர் போன்று செயல்பட்டு இருக்கிறார் அப்படிதான் சொல்ல முடியும். இதனுடைய வாதத்தை பார்த்தோம் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை புனரமைக்க முடியல, கோயில்களை சீர்படுத்த முடியல, வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களை கூட பாதுகாக்க முடியல. அந்த கோயில்கள் அந்த 50 ரூபா 100 ரூபா 20 ரூபாய் சிறப்பு கட்டணத்துக்கு வசூலிக்கிற தொகையை நிறுத்த முடியல. நான் இடையில ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு தேவாலயத்துக்கு போறான் ஒரு பிள்ளை, அந்த தேவாலயத்தில் ஒன்னால் முடிஞ்ச காணிக்கை ஒரு 10 ரூபா போட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வீட்டில் 10 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வராரு. ஒரு மசூதிக்கு போறாரு ஒரு பையன், அவர் எந்த காசும் வாங்கிட்டு போல, விருப்பப்பட்டா போய் ஒரு ஊதுவத்தி வாங்கி வைக்க போறார், அமைதியான முறையில் தரிசனம் பண்ணிட்டு வர்றார், சாமியை பார்த்துட்டு வர்றார், மனதை அமைதிப்படுத்திட்டு வர்றார். ஆனா அதே நிலையில ஒரு இந்த கோயில்களுக்கு, அதுவும் குறிப்பா இந்த அறநிலைத்துறையினால் நடத்தப்படுகின்ற கோயில்களுக்கு போறதா இருந்தா 500 ரூபா காசு எடுத்துட்டு போனா தான் போய் இறைவனை வேண்ட முடியுன்ற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கவங்க அறநிலையத்துறை. அதுல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான வேலையை முதல்ல செய்யுங்க, அதுக்கு பிறகு இந்த வேலையெல்லாம் செய்யலாம். இல்லைன்னா கைலாசா நாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. பல பேர் போவதற்கு இங்கே தயாராக இருக்காங்க, உங்கள் கட்சியை சார்ந்தவங்களே நிறைய பேர் போவாங்க. இப்போவே பாருங்களேன், இப்போ இந்த விஷயம் கொண்டு வந்து மரியாதைக்குரிய ஐயா கையெழுத்திட்ட பிறகு இப்போ இங்கேருந்து போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகப்படியாக ஊபிஸாக தான் இருப்பாங்க. இவங்க தான் திராவிட சங்கிகள். ஒட்டுமொத்தமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்றார், ராமருடைய வரலாற்றை கொண்டு வந்து திராவிடர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்காக உருவாக்கப்படுகிறது தான் ராமாயணம்னு சொன்னார். அவருடைய கட்சியில கூட்டணியில் இருந்த போதும் சரி, அதனுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்த கட்சியில கூட்டணியில் இருந்த போதும் சரி, நீங்கள் எடுத்த முடிவு என்ன? இதுவரைக்கும் ராமர் கோவில் கட்டுவதற்கான ஆதரவா எதிர்ப்பா இதுவரைக்கும் வெளிப்படையா பேசினதில்லை. ஆனா ஒட்டுமொத்தமாக ஆதரவை மட்டும்தான் நீங்க வழங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்த நிலைப்பாடா இருக்கு. அமைச்சர் சேகர் பாபு சொன்னதிலிருந்தும் சரி, நீங்க 35 எம்எல்ஏக்கள் நிதி திரட்டி நன்கொடை ராமர் கோயிலுக்கு வழங்கியதிலிருந்தும் சரி, ஒட்டுமொத்தமாக இதில் விழித்துக் கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டு மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிறித்துவ மக்களும் தான். இவர்கள் அரசியலுக்காக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த நிலைக்கும் இறங்குவாங்க திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி ஆற்றில் இறங்கினால் நான் மூழ்கி போவேமே தவிர, அவர் சொன்னது மாதிரி நான் கட்டுமரமா மிதக்கிறேன் ஏறி நீங்க பயணம் செஞ்சுக்கலான்னு வாய்ப்பே இல்லை ராஜா. வணக்கம்.